சுவாமி சரணம், சுவாமி சரணம். தேஜோ மண்டல மத்தியகம் த்ரீநயனம் திவ்யாம் அலங்கிருதம் தேவம் புஷ்பாக்ஷோ கார்முகவனம் மாணிக்ய பிப்ராணனம் கரபங்கஜை மதகத சந்தாதிருடம் விபும் சாஸ்தாரம் சரணம் மீசம் பஜே. சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக அன்பர்களே, ஐயப்ப குருமார்களே, ஐயப்ப பக்தர்களே, அனைவருக்கும் எனது சிறந்தாழ்த்தி சிறிய வேண்டுகோள் ஒன்று. பல அன்பர்களுடைய மனதில் எழுந்தருளுள்ள ஐயப்பாட்டினை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதிவு. குருமார்கள் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பது நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த குருமார்கள் மற்ற ஐயப்பமார்களுக்கு மாலை அணிவிக்கும் பொழுது ஐயப்பனுடைய தர்மத்தை, ஐயப்பனுடைய வரலாற்றினை, ஐயப்ப விரதம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவசியம் அவர்கள் எடுத்துரைத்தல் அவசியமாகிறது. குரு என்பவர் உபதேசிப்பவர், கற்றுக் கொடுப்பவர், வழி நடத்துபவர். குரு எவ்வழியோ அவ்வழியே மற்ற ஐயப்பமார்களும் கடைபிடிப்பார்கள். ஆகவே இதை முதலில் குருமார்கள் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, ஐயப்பமார்கள் மாலை அணிந்தவுடன் மற்றவர்கள் சுவாமி சரணம் சுவாமி என்றுதான் அழைப்பார்கள். உங்களை ஐயப்பனாகவே கருதி அழைக்கப்படுவதினால் நீங்கள் செய்கின்ற சில தவிர்க்க முடியாத தவறுகளை ஐயப்பன் ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது முற்றிலும் தவறு. மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பேசுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஆகவே தயவு கூர்ந்து ஒவ்வொரு ஐயப்பமார்களும் விரதத்தினை அனுஷ்டிக்கும்போது குறைந்தபட்சம் 21 நாட்களாகுவது மாலை அணிந்து பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டித்தல் அவசியமாகின்றது. இரண்டாவது, புகைப்பிடித்தலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, வார்த்தைகளில் பணிவு, பண்பு, பாசம், பரிவு இவற்றைகளை கடைபிடிக்க வேண்டும். தகாத வார்த்தைகளை உபயோகித்தல் ஆகாது. உணர்ச்சி வயப்பட்டு மிகுந்த கோபதாபங்களோடு மற்றவர்களோடு தவிர்க்க முடியாத பேச்சுகளை பேசுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இவைகளை ஐயப்பமார்கள் கண்டிப்பாக கடைபிடித்தல் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, ஒரு ஐயப்பமார்கள் வினவினார், கேள்வி எழுப்பினார். மாலை அணிவித்தவுடன், மாலை அணிந்து கொண்ட பின் தந்தை இல்லாதவர்களோ தாய் இல்லாதவர்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் என்று கூறப்படுகின்ற ஸ்ரார்த்தங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று. கண்டிப்பாக தாய் தந்தைக்கு தனது கடமையினை ஆற்ற வேண்டும். முதல் முறையாக கன்னிசாமியாக மாலை அணிவிக்கும் வருடம் மட்டுமே அவைகளை அனுஷ்டித்தல் முடியாது. அதன் பிறகு மற்ற வருடங்களெல்லாம் இந்த நாட்களிலே வருகின்ற ஸ்ரார்த்தங்களை தவிர்க்கக்கூடாது. கேட்டால் நான் பம்பையில் தர்ப்பணம் கொடுக்கிறேன் என்றால், தான் பம்பையில் மாலையை கயிட்டி வைத்து விட்டால் தர்ப்பணம் கொடுக்கிறீர்கள், அந்த மாலை அணிந்து கொண்டுதானே நீங்கள் அவைகளை செய்கிறீர்கள். அதே போன்றுதான் புனித நதிகளுக்கு செல்லும்போது புனித நதியினுடைய தீர்த்தம் குளித்து அங்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது போல்தான் இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை தனது தாய் தந்தையர் இல்லை என்றால் நீங்கள் ஜீவிக்க முடியாது, நீங்கள் உலகத்தில் பிறந்திருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை எப்பொழுதும்
நிறுத்திவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சிறிய விண்ணப்பத்தோடு இந்த பதிவினை பதிகின்றேன். யாருக்கும் வருத்தப்படும்படியாகவோ அல்லது கட்டளையிடும்படியாகவோ இந்த பதிவு இல்லை. இவை அனைவரும் உணர்ந்து அதற்கு தக்கவாறு செயல்பட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமி சரணம், சுவாமி சரணம்.